ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாகத்தான் உன்னை தேடி ஒரு புது உறவு வரப்போறாங்க. உனக்காக நல்லது செய்யும் எண்ணத்தோடு தான் அந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாம இந்த கருப்பசாமி மேல நீ உறுதியா நம்பிக்கை வச்சினா போதும். ஏன்னா என்னை விட உன் மேல அன்பு காட்டவும் இரக்கம் காட்டவும் பாசம் வைக்கிறதுக்கும் வேறு எந்த மனுஷரும் கிடையாது. என்னை விட உன்னை முழுமையாக அறிந்தவரும் இந்த பூமியில யாருமே இல்லை என் செல்லமே. உன் சிரமத்தை போக்கக்கூடிய தகுதி படைத்தவனாக இருக்கும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னுடைய சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்த்து வச்சு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது செய்வேன். பணங்கிறது நிம்மதியை தராதுன்னு எந்த ஒரு ஏழையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் ஏழையாகவும் வறுமையாகவும் இருப்பதற்கு காரணமே அந்த பணம் தான். அந்த பணம் இருந்துட்டா அவன் இப்படி நிம்மதி இல்லாமல் தவிக்க போறான். அதே போல பணக்காரன் கிட்ட கோடி கோடியா காசு இருந்தாலும் நிம்மதி இருப்பது கிடையாது. நிம்மதி தான் இல்லையே, நிம்மதி தராத அந்த பணத்தை நாம் ஏன் வச்சுக்கணும்னு எந்த பணக்காரனும் யோசிக்கிறது கிடையாது. இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது? ஏழையோ பணக்காரனோ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கட்டமைக்கப்பட்டு பணத்தை சுற்றி தான் மனிதர்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டதாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த பூமியில் உனக்கானதை நீ சேர்த்து வைக்கணும், உனக்கானதை நீ சம்பாதிச்சுக்கணும்னா செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நீ எளிமையான பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டே உன் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கு முயற்சி செய். மற்றவங்க கிட்ட இல்லாதது ஏதோ ஒன்று நிச்சயமாக உன்கிட்ட இருக்குன்ற அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு அழகான புரிதல் தான். அப்படி உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் செய்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி பெற்றோர்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு பெற்றவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பிள்ளைகள் இருக்கணுங்கிறது தான் ஒரு குடும்பத்துக்கு அவசியமானது. எந்த பெற்றவங்களுமே தன் பிள்ளைகளை சுமையாகவோ பாரமாகவோ நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யணுங்கிறது மட்டும்தான் அவர்களின் ஆசையாகவும் கனவாகவும் லட்சியமாகவுமே கூட இருக்கும். ஆனால் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றவங்கள அப்படி யோசிக்கிறாங்களான்னு நீ நினச்சிப்பாரு. நீ அப்படி நினச்சியா? உன்னை பெற்றவங்களுக்காக உன்னால் என்ன மிக சிறப்பாக செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும்னு யோசிச்சிருக்கியா? யோசி, நல்லா யோசி. நீ உன்னை பெற்றவங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா மன நிறைவோடு வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் நிறைவையும் நிம்மதியான சந்தோஷத்தையும் கொடுப்பேன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் தங்கமே. வாழ்க்கையில தடுமாறும் போதும் நீ தடமாறி தவறான வழியில போக நேரும் போதும் நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். எல்லாமே இந்த பூமியில சில காலம்தான். கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறி இந்த நிலை கடந்து நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வன்னு மட்டும் யோசிச்சுக்கோ என் செல்லமே. அது காசோ பணமோ விஷயமோ அல்லது காரியமோ எதுவாக இருந்தாலும் உன் கைகளில் வந்து சேருவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏன்னா கையில் கிடைச்சதே இந்த உலகத்தில் நிரந்தரமில்லாததாக இருக்கும். இந்த பூமியில் கிடைக்காததை நினச்சி ஏன் வருத்தப்படுற? எது கிடைச்சாலும் எது நடந்தாலும் எல்லா விதத்திலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன். நீ போகிற பாதையில் எவ்வளோ மெதுவாக போகிற அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. எந்த அளவுக்கு நிற்காம போகிறாங்கிறது தான் முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா எங்கும் நிற்காமல் எதற்காகவும் சோறாமல் தயந்து போகாமல் நடந்து போய்கிட்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான பாதையை தெளிவுபடுத்து. எப்போவுமே வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும்
ஆரம்பங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ பின்வாங்கிடாம தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துடும் என் செல்லமே. உனக்கான காலம் வர்ற வரைக்கும், நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் அலட்சியப்படுத்தினாலும் உற்சாகமாக அதை பொறுமையாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. திடீர்னு எந்த நொடியில் எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் இந்த கருப்பன் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் எதிரிகிட்ட மட்டும் சொல்லி வையே, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத இந்த பூமியில் நான் உன்னை விட சிறப்பாக ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டே இரு என் செல்லமே. மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிற அன்பும் வெளியில் அளவுக்கு அதிகமாக காட்டுகிற அன்பும் கடைசியில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீ யார் மீதாவது அன்பு வச்சா அதை அளவோடு வச்சு அதை அவர்களுக்கு புரியும் விதத்தில் நடந்துக்கிட்டினா நீ வருத்தப்பட மாட்ட.